அம்மா, டாக்டர் உங்களை கூப்பிடார். சீக்கிரம் குணமாயிடும், வருத்தப்படாது. இப்படி வாமா. என்ன டாக்டர்? அப்பா நல்ல வேலையை பிழைச்சுட்டான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவர் கண் பார்வை எல்லாம் சரியாயிடுதா? என்னம்மா, சாதாரண விபத்து அவருக்கு, பிழைச்சதே அபூர்வம். எதுக்கும் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் மருந்து விடாம சாப்பிடட்டும், பின்னால பார்க்கலாம். அப்படின்னா அவர் கண்? அப்பவே முன்கூட்டி சொல்லியிருக்கேன் அம்மா, அவருக்கு வயசாயிடுத்து. இது கண் பார்வை வருவது சந்தேகம்தான். அப்பா, ராணி, அப்பா, அப்பா. ராணி, ராணி, அம்மா ராணி. இதோ வந்துட்டேன்ப்பா. என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க? உங்களுக்கு ஆர்லிக்ஸ் போட்டேன்ப்பா. தெரிஞ்சு என் செல்ல மகளுக்கு சோறு போட இனி இந்த பொட்டக்கண்ணால முடியாதம்மா. இந்தாங்க, சாப்பிடுங்க. இருங்கப்பா, நானே தரேன். அப்பாடா. ராணி, அம்மா ராணி. அப்பா, அப்பா. அப்பாவுக்கு அன்பு பணி செய்வதையே கடமையாக கொண்ட கை இனிமேல் என்னால பார்க்க முடியாதே அம்மா. கள்ளமில்லாத உன் புன்னகை என்னால காண முடியாதே அம்மா. அப்பா, எங்கம்மா மோதிரம்? அதை விற்றுத்தானப்பா ஆஸ்பத்திரி செலவு செய்தேன். விலை உயர்ந்த மருந்துகளுக்கு கூட உங்கள் விழிகள் கொடியேற்றும் வலிமை இல்லையப்பா. அழாதே அம்மா, எனக்கு கண் போனா என்ன? நீதான் என் கண்கள். உன் நல்ல பண்பும் நல்ல நடத்தையும் தான் என் கண்ணன் மணிகள். பிறகு நான் எதற்காக கவலைப்படணும்? ஆனா இந்த குருடனை கட்டி காக்கும் குடும்ப பாரம் உன் தலையில வேண்டுதேன்னு நினைக்கும் போதுதான். என்னப்பா அப்படி சொல்றீங்க? படிப்பும் மூளையும் இருக்கும் போது பிழப்ப பத்தி என்னப்பா கவலை? இன்னைக்கே ஆரம்பிக்கிற ஒரு நல்ல வேலை தேடுறதுக்கு. வேலை பார்ப்பது சின்ன சிறுசை வெளியே அனுப்பிவிட்டு என்னாலே எப்படிம்மா வீட்டில் இருக்க முடியும்? மெல்லாவிலேயே விழுங்குகிற மலைப்பாம்புகளும் மனச்சாந்தியோடு இருக்கிறவர்களை பார்த்து பழைக்கும் மந்திகளும் இருக்கும் உலகம் அம்மா இது. உங்கள் மகளுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் மனவலிமை நிறைய இருக்கிறதப்பா. உண்மைதான்மா, மனவலிமை என்பது உள்ளழகு. ஆனா வெளியழகு சில நேரங்கள்ல வேதனைக்கு பாக்கு வைத்து விடும். என்னப்பா சொல்றீங்க? நான் அடிக்கடிக்கு சொல்லியிருந்தேனே, கூந்தலுக்கு பூவும் நெற்றிக்கு பொட்டு கூட வச்சுக்க கூடாதுன்னு. அதைத்தான் நான் ஞாபகப்படுத்துறேன். அந்த ஆபத்து நிறைஞ்ச அழகையெல்லாம் அந்தஸ்து உள்ளவங்களுக்கே விட்டுவிடும். ஏமா பேசாம இருக்க? அழகுக்கு அழகு செய்து கொள்ளுன்னு சொல்ல வேண்டிய அப்பா ஆமை போல் முடங்க சொல்லுகிறானே என்று வருத்தப்படுறேன். இல்லப்பா, நீங்க பார்த்து ஆனந்தப்பட முடியாத அழகையெல்லாம் நான் ஏப்பா செஞ்சுக்க போறேன்? ஆமாம்மா, இதுதான் புத்திசாலி பெண்ணுக்கு அழகு. சரிப்பா, ஒரு கம்பெனியில வேலை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்பவே போனா கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமாப்பா? சரிம்மா, நான் வேற வழி என்ன சொல்ல போறேன்? ஜாகிரதையா போயிட்டு வாமா. புழுவை போல நெளிந்து புள்ளி மயிலை போல ஆடிவிட்டான். ஐயோ 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 ஐயோ, எக்கச்சக்கமான அபிநயம், ஏராளமான முகவெட்டு, அசைவு கிசைவு வளைவு நெளிவு குழைவு எல்லாம் அபாரம் அபாரம். அப்பப்பா, என்ன திஷ்டி! ரொம்ப களைப்பா இருக்கும். ஏய் யாருங்க, காசு சாப்பிடுறியா? கூல்ட்ரிங்க்? இந்த காலத்து பெண்கள் 4 குதி குதிச்சா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. எங்க காலத்துல நாங்க ஆட ஆரம்பிச்சோம்னா ஒண்ணு கால் முடியணும், இல்லாட்டா மேல முடியணும். அப்படி ஆடுவோம் தம்பி. ஏன் இப்பதான் என்ன
நீங்க ஆடாமல மேடை கிடையெல்லாம் தூட்புழா பறக்குமே. அது கிடக்கு பழைய கதை. என்னமோ தம்பி, என் பொண்ணு உங்களையே நம்பி இருக்கு. இருக்கட்டும். அவளை ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களை பார்க்கணுமா? யாரோ பொம்பளை வந்திருக்கிறாங்க. பொம்பளையா? யாரது? வணக்கங்க, என் பேர் ராணி. என்ன வேணும்? உங்க நாடகத்துக்கு டிக்கெட் விற்பனை செய்ய ஒரு பெண் தேவைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா தேவைதான் தேவைதான் தேவை. அப்படி உட்காரேன். பரவாயில்லைங்க, அந்த வேலை எனக்கு கொடுத்தா. பாட தெரியுமா? சுமாரா தெரியுங்க. என் பொண்ணுக்கு ஆடவும் தெரியுமே. அடா 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 அடா, இது வேற சிவபூஜையில கரடி மாதிரி வந்து பூந்துக்கிட்டு. அம்மா நீ சும்மா. பரவாயில்ல ராணி, நாளைக்கு நாடகம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நாடகங்களை நடத்திக்கிட்டே இருக்க போறோம். நாங்கெல்லாம் அமைச்சு விட்டு அதிகமா சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாது. சம்பளத்தை பத்தி என்னங்க? நீ நாளைக்கு டிக்கெட் விற்கிற திறமையை பார்த்துக்கிட்டு அப்புறம் சம்பளம் போட்டு தரோம். ரொம்ப நன்றிங்க. செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் தீட்டிய சிலப்பதிகாரத்திலே ஒரு பொன்னேடு. கண்ணகி சிலை நாட்டுவதற்கு வடநாட்டிலே இருந்து கல் கொண்டு வந்த கதை. தமிழகத்து பழம்பெரும் சரித்திரத்தை சொல்லும் வீர வரிகள். அன்றொரு நாள் அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு நாம் அரசு கட்டிலில் அமர்ந்திருந்த நாள். அப்போது வடபுலத்திலே தீராதி தீர தீன தயாபர தெய்வீக வேதாந்த சாகர வேந்திரகுல திலக உத்தர தேசத்து மன்னாதி மன்னர்கள் கடவுள் அவதார கனகர் விஜயர் சுயவரத்து சுந்தரிக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போலும். ஆமாம், நீங்கள் இருவருமே வந்து விட்டீர்களே. சுயவர போட்டியில் உங்களில் ஒருவர் ஜெயித்து விட்டார். அந்த பெண்ணை நீங்கள் இருவரும் எப்படி பங்கு போட்டுக் கொள்வது? பிறகு போராட்டம் தான். யாரப்பா நீ? என்ன பேசுகிறாய்? தமிழ், செந்தமிழ், உலகத்தோடு பிறந்த தமிழ், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ். சுயம்பர மண்டபத்தில் உனக்கு என்ன வேலை? விசித்திரமான கேள்வி வேந்தரே. சுயம்பர மண்டபத்தில் வயதான உங்களுக்குத்தான் வேலை, வாலிபர்களாகி என் போன்றவர்களுக்கு வேலை இல்லை என்பது. குறும்பு தேவையில்லை, நீ யார் என்று கூறு. நான் ஒரு தமிழ் புலவன். வடநாட்டு யாத்திரை வந்தேன். புலவனா? கவிதை புனைய தெரியுமா உனக்கு? கவிதை புனைய தெரியாத புலவன், கத்தி தூக்க தெரியாத வீரன், இவர்களை தமிழகம் இதுவரை கண்டதே இல்லை. அதையும் பார்த்து விடுவோம். எங்கே? உடனே ஒரு கவிதை சொல்லு. கங்கை நதி தீரத்திலே போராடினான் தமிழன், காவிரியின் ஓரத்திலே புகழ் பாடினான். பொங்கு கடல் அத்தனையும் கட்டி ஆண்டான் தமிழன், பூதலத்தில் மேலவனன் உலகம் போற்ற. நிறுத்து நிறுத்து நிறுத்தும் போது இவனே, இமயத்தின் நெற்றியிலே உமது மன்னர் புலி வில் கயல் சின்னங்களை பொறித்த போது எம்புவரும் மன்னர் ஈங்கில்லை போல். காவான் ஆவிர் கனகனும் விசயனும் இருந்த மன்னர் தம்முடன் கூடி அரும் தமிழ் ஆற்றல் அறிந்தலராகி செப்பிய மொழிகளை சேரனுக்கு உணர்த்தினேன். சுவையான கதை என்று சொல்லுங்களத்தான். சொல்லட்டுமா? சோழன் மகளை சேரன் மணந்தான். சேரனுக்கு ஓர் செல்வன் பிறந்தான். செல்வன் இந்த சிலையை மணந்தான். தெரிந்த கதைதானே இது? நடந்த கதை கூட. நடக்காத கதை என்று சொல்லுங்களத்தான். சுவைக்காது கண்ணே அது. காதல் கதை ஒன்று. ஆஹா, இதோ புறநானூற்றில். போதும், வீரக்கதைதானே? வீரத்தை மணந்த காதல் கதை. தந்தையையும் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண் ஒருத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மாள். கொஞ்சம் கேளேன், நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர் களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிளியோருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர்ச்செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பா, முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையிலோர் கிழிசல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன், அடைபட்ட கண்ணீர் அணையுடைத்த தத்தான் என்றாள். அவன் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலியென, புகைவிட்டு குமுறும் எரி மலையென,
பகைவெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் பூச்சினான், சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்பு என்றான். கொடுத்தான். பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 எனவே முழங்கிட்டு முரச ஒலி. பார் 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 அந்த பைங்கிழியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தொடரெல்லாம் என்றுரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியே சிரித்திட்டாள். களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேடப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொத்தவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடியென கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர். வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர். வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர். வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இழவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேளன்றான். அந்தோ மாவிலை தோரணங்கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோ என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாதிலே வீழ்ந்து விட்டான். ஆதிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இனி என்ன மிச்சம் என்றும் கனி எழுகி போனதென்றும் கதறி அழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் மண்டானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் கள நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் கட்டும் போர் முழக்கம் பட்டதுதான் தாமதம். கெட்டதுதான் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். வட்டிலினால் நாழி பார்க்கும் விதங்கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகுமிகு மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என அழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனே அதை சுவைக்க நீயும் வருக என்றாள். வந்துவிட்டான் குலக்கொழுந்து. குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாக போனதடா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனால் இந்த நிலம் உள்ளவரையில் மானம் காத்தார். மகனே நீயும் உன் தோளிலே பலம் உள்ளவரையில் பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திரு நாடு. உடனே ஓடு என தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து ரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே தெருமுனை நோக்கி என வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சி தன்னை போற்றி பாராதார் உண்டோ திருமகளே இப்பூவுலகில். உண்டு உண்டு. என்ன அந்த உண்டு கொடுத்தவர் உண்டு உத்தமா? நம் வீரத்தை பழிப்போர் இந்த அவனியிலே உண்டு. வேந்தரும் அரசியும் தனித்திருக்கும் வெள்ளி மாடத்துக்கு வந்திருக்கிறேனே என்று வியப்படைய வேண்டாம். இதைவிட வியப்பான செய்தி ஒன்று சொல்லப் போகிறேன். புலவரே, கனகவசியர் இல்லாத காலத்திலே இமயத்திலே படையெடுத்தோமா? அவர்கள் ஆளும் போது அடியெடுத்து வைக்கட்டும் பார்ப்போம் என்று கருதிக்கிறார்கள். நம்முடைய வாளை பழித்தார்கள். அவர்களை தாழ்பணிய வைக்கிறேன். வேண்மாள் வேலை வந்து விட்டது. வீரத்திற்கு சோதனை வந்து விட்டது. வருகிறேன். என்னங்க உட்காருங்க, நீங்க தலைவர். வெற்றி முழங்கும் இந்த இடத்திற்கு பெயர் என்ன? உயிலாலுவம். உயிலாலுவம். குறித்துக்கொள். இங்கு காணப்படும் பாறைகள் அனைத்தும் பைந்தமிழ் வீரம் தீட்டிய ஏடுகள். வெற்றி மட்டும் போதாது இல்லவா, அந்த வீரர்களை விடக்கூடாது. மன்னவா, தமிழகம் திரும்ப வேண்டாமா? புறப்பட்டு 32 திங்கள் ஆகின்றனவே. புறப்படுவோம் இல்லவா? அதற்குள் கண்ணகிக்கு சிலை நாட்டை இங்கு கல்லெடுக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், அந்த கல்லை சுமப்பதற்கு சரியான எருதுகள் கிடைத்து விட்டன. கனக விசையா, தமிழரின் வீரத்தின் மீது வீசினாய் ஒரு சொல், இப்போது தூக்கு கல்.
சபையோர்களே, இந்த நாடகத்துக்கு தலைமை வகித்திருப்பவரும் சமாதான கமிட்டியின் தலைவரும் எனது மைத்திரருமாகிய திரு சமரசம் அவர்கள் இந்த நாடகத்தை பற்றி 2 வார்த்தைகள் பேசுவார்கள். போடு போடு. வேற யாரையாவது போட்டுக்க சொல்லலாம் மாலை. நீ ஏன் போட்ட? அத்தானும் மச்சனும் மாலை போட்டுக்கிறாங்கல்ல சொல்லுவாங்க. வந்துட்டேன். சபையோர்களே, தாய்மார்களே, அத நீ வந்திருக்கியா? பொஞ்சாதி சகோதரிகளே, இந்த சேரன், அதாவது சேரன் செங்குட்டுவன் நாடகத்தை நீங்க பாத்தீங்க. அதுல இருந்து தமிழன் வீரம் எவ்வளவு முன்காலத்தில் இருந்ததுங்கிறது உங்களுக்கு நாடகத்திலிருந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது முன்னே ராஜாக்கள் சண்டை போடுறதுன்னா 2 படைகள் வரும். அங்க கொஞ்சம் சாவான், இங்க கொஞ்சம் சாவான். ஆருக்கோ இந்த வெற்றி கிடைக்கும். இந்த காலத்துல சண்டையை ஏவி விட்டுட்டு, அதாவது ஏவி விட்டுட்டு அவன் பாட்டுல ஜாலியா போயிடுவான். அதான் இந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் மேல குண்டு போட்டு எல்லாத்தையும் செத்து விடுவேன். அந்த அந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் செத்து விடுகிறார்கள். வணக்கம். என்ன இல்லைங்க, அந்த சேரன் செங்குட்டுவன் போட்டாரே வேஷம், அவரை கொஞ்சம் பார்க்கணும்.